ஆண்டவர் கூட எங்களை இன்றைக்கி ஒரு சாட்சியாக எங்களை கொண்டு வந்துக்கிறார். கணவருக்கு மரணத்தை போய் தொட்டுட்டு ஐயா மரணக்கட்டு விலகணும்னு ஐயா 4 மணிக்கு ஜபம் பண்ணும்போது காரை விட்டு வெளியே ரோட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறோம். அவர் ஜபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்தில் என் கணவருக்கு சூழ்நிலை வந்துச்சு. இன்றைக்கி ஆண்டவர் ஜீவனோடு என் கணவரை கொண்டு வந்தார். இஜிஜியில் எடுத்திருந்தா கூட எதனா அடைப்புன்னு சொல்லியிருக்கலாம். இஜிஜிலே நார்மலாக இருக்குது, பிபி நார்மலாக இருக்குது, சுகரும் நார்மலாக இருக்குது. எதுவுமே இல்லைம்மா, 2 ட்ரிப்ஸு மட்டும் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகலான்னாரு. 4 மணிக்கு போயிட்டு 2 மணி நேரம் தான் நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். காலையில் ஆராதனைக்கு எங்களை ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வச்சார். ஆண்டவர் இல்லைன்னா எங்கள் குடும்பம் எத்தனையோ சிந்தா பிந்தான்னு ஆகியிருக்கோம். ஏசப்பா எங்களை கண்மணி போல் காத்து இன்றைக்கி எங்கள் கணவரை இன்றைக்கி ஒரு சிறு சாட்சியாக எங்களை கொண்டு வந்த தயவனுக்கு கொடான கொஞ்சம் நன்றி. ஊழியக்காரர் எங்களுக்கு ஜெபிச்சதுக்காக கூட நன்றி. அவர் ஊழியக்காரருக்கு ஏசப்பா கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். என்னோடய பேர் திவ்யா. நான் மூலக்கடையிலேருந்து வருகிறேன். எனக்கு இந்த 2023ஆம் ஆண்டு February 6 அன்றைக்கி மேரேஜ் ஆச்சு. கர்த்தர் அதே ஆண்டில் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்து எனக்கு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, நான் திருமணமாகி என்னோடய கணவர் அபுதாபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் UAE போக முடியாத ஆண்டவர் கிருபை செய்தார். April 2 நான் போனேன். அங்கே போனதுலேருந்து எனக்கு ஒரே வாமிட்டிங்காக இருந்தது. ஏப்ரல் மே 2 மாதமே எனக்கு முடியவே இல்லை. எனக்கு வாமிட். என் கணவரும் காலையில் 4:30க்குலாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. நான் மட்டும் தனியாக இருப்பேன். என்னால் எதுவுமே சாப்பிடவே முடியாது. வாமிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அங்கேருந்து இந்தியாவுக்கு கால் பண்ணும்போது டீமில் மட்டும்தான் கால் பண்ண முடியும். அம்மாவுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி என்னால் சாப்பிட முடியல, ஒரே வாமிட்டிங்காக இருக்குது, என்னால் ஒரு தண்ணி கூட குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மாவும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஃபாஸ்ட்டாக கிட்ட ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லி ப்ரே பண்ணுவாங்க. எனக்காக எல்லாரும் ஜெபித்தாங்க. ஆண்டவர் திருப்பி இந்தியாவுக்கு வர முடியாத கிருபை செய்தார். 5 months வரையும் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. ஒரே வாமிட்டிங் மட்டும்தான் இருந்தது. ஆஃப்டர் 6 months 7 months 8 9 monthsல ஆண்டவர் எனக்கு நன்றாக சாப்பிட முடியாத கிருபை செய்தார். ட்ரீட்மெண்ட் எல்லா காரியத்திலும் என்னோடு கூட இருந்தார். அது மாத்திரம் இல்லை, டெலிவரி பெயின் கூட எனக்கு வரலை. எனக்கு November 22 எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டாக்டர் 7 அன்றைக்கே நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம பெயின் வரல, இன்னும் ஒரு 15 days கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே பாப்பாவோட ஹார்ட் பீட் ரொம்ப லோ ஆகிடுச்சு. இப்போது இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் மத்தியிலும் கடவுள்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். இசப்பா உங்கள் சித்தனமோ அது மட்டும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட November 11 நைட்டு 9:15க்கு ஆண்டவர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா எடுக்க முடியாத கிருபை செய்தாங்க. ஆண்டவர் எல்லா காரியத்திலும் என்னோடு கூட இருந்தார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் நான் கண் கலங்கின போதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். அவரோட வார்த்தை என்னை தேய்ச்சினது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை சாட்சி நிறுத்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை அவர் எதுக்கு மேன்மைப்படுத்துகிறார்? எதற்காக அவர் மேன்மைப்படுத்துகிறார்? அவர் மேன்மைப்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன? அவர் மேன்மைப்படுத்தக்கூடிய சிந்தனை என்ன? அவருடைய விருப்பம் என்ன? எதற்காக முதலாவது ஒரு மனிதனை தேவன் மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தேவன் நம்மளோடு இருக்கிறதை மற்றவர்கள் எது மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும்? மேன்மை மூலமாக. நன்றாக விளங்கி கொள்ளுங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உங்களையும் என்ன பண்ண விரும்புகிறார்? மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அப்போது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும்னா நீங்களும் நானும் அவரை தேட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி 2 சாட்சி ஒரு நல்ல ஒரு பலனுள்ள சாட்சியாக சகோதரி அனிதா, சகோதரி பிரின்சி அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒரு கூலி தொழிலாளியாக இருந்ததான ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு முதலாளியாக மாற்றிருக்கிறார். அதுதான் மேன்மை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமான காரியம்.
ஒரு பழைய வண்டி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் புது வண்டி கிட்டத்தட்ட 19 லட்சத்துக்கு மேலே கர்த்தர் அந்த வண்டியை வாங்குவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆமென், அல்லேலூயா. புழுதிலிருந்து குப்பையிலிருந்து தேவன் ஒரு மனிதனை உயர்த்ததுக்கு நோக்கம் என்னென்றால், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று மற்றவங்க வாயினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். அதற்கு தான் அவர் சொல்கிறாரு. யாரை முன்வைத்து சொல்கிறாரு? யார் முன்னாடி வைக்கிறாரு? மோசே. நான் மோசையோடு இருந்தது போல, அப்படின்னா மோசே எல்லாவற்றுக்கும் எனக்கு கீழ்ப்படிந்தது போல. யார் ஒருவர் கீழ்ப்படுகிறார்களோ கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்துவார். அதுக்கு தான் மோசே முன்னாடி நிப்பாட்டுறாரு. மோசே அவன் திக்கு நான் உள்ளவனாக கூட இருந்தால் கூட அவனுக்கு எதுவுமே தெரியாது, உலக பிரகாரமான ஞானமும் கிடையாது, ஆவி ஞானமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து, ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த அவனை அழைத்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனை தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அந்த மோசே, திக்கினா உள்ள மோசையோடு கர்த்தர் இருந்து கன்மலையிலிருந்து தண்ணி வர வைத்தார். ஆமென். யாரை கொண்டு? மோசையோடு கர்த்தர் இருக்கிறதை என்ன பண்றாரு? நிரூபிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்கே கன்மலை மலையிலிருந்து எப்படி தண்ணி வரும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையை கொண்டு தேவன் கன்மலையிலிருந்து தண்ணி வர வைத்தார். புதிய ஏற்பாட்டில் தோமா வந்து அந்த இடத்துல தாகமாக இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு வரையும் தண்ணி நிற்கலைங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் அது மூலிமா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. 500 ரூபாய் தான் ஏற்றுவாங்க, அதுவே ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்கன்னு தெரியாதுன்ற அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது, நிச்சயமாக நான் ஜபிச்சிருக்கிறேன், கர்த்தர் ஜபத்துக்கு பதில் தருவார், என்னை மேன்மைப்படுத்துவார், 1500 ரூபா விருப்பத்தை கேட்டதுனால கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்புறம் பின்னாடி யோசிப்போம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? செஞ்சிருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அது பெறறதுக்கு முன்னாடி கிடைக்குமோ கிடைக்காம போயிடுமோ, இது யார் ஜெயிப்பாங்கன்றது தெரியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மாதம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றத்திற்கு ஒரு வாதியார் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். 2 பேர் ட்ரைனிங் போயிட்டாங்க, ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போது வாக்கு தத்தத்தை எங்கே கொடுத்துருக்கிறாரு? எங்கே கொடுத்துருக்கிறாரு? விடுதலை சபையில் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அடுத்த மாதம் கொடுத்துருக்கலாமே ப்ரமோஷனு? சொல்லுங்களேன். ஏன் போன மாதம் கொடுத்துருக்கலாமே? எப்பொழுது அவர் வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை யார் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, யார் மூலிமா என் நாம மகிமைப்படும் என்பது தேவன் கண்காணித்துட்டே இருப்பார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதெல்லாம் தேவன் நமக்காக செய்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து புரிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவேளை அந்த சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகலை அப்படின்னா ஏஹெச்எம் யார் கொடுத்துருப்பாங்க? அவரு தான் கொடுத்துருக்கணும். இதில் போய் போட்டி போட்டுலாம் வாங்கலாம் முடியாது. சற்று சிந்தித்து பாருங்க. அதுக்காக நம்ம ஆண்டவர் ஒரு காலை உடச்சிட்டாருன்னு நான் சொல்ல வரல. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை கொண்டு வருவார். ஆமென். அவர் அதை தான் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த நாளில் இவங்களை தான் அங்கே கொண்டு வரணுன்றது தேவன் பரலோகத்தில் தீர்மானம் பண்ணி எழுதினார். அது எழுதி வச்சது யாரும் மாற்றவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை டீச்சர் அங்கே போட்டிருந்தாலும் தேவன் நியமித்தது யாராலும் மாற்றவே முடியாது. அவர் செய்ய நினைத்தால் என்ன பண்ணாது? தடைப்படாது. ஏன் தடைப்படாது? ஏன் தடைப்படாது? வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய வேலை. ஆமென். அவங்க என்கிட்ட ஜபரிக்கு செய்தி கொடுக்கல, எனக்கு ஏஹெச்எம் ஆகணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும். இல்லை இல்லை, நீங்களும் நானும் ஒன்றே ஒன்று, கர்த்தரை தேட வேண்டியது நம்முடைய வேலை. அவர் சொல்படி நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வேலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய நாம மையமுண்டாகட்டும். அப்போ அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கு முன்னாடி, ஒருவேளை இவங்களுக்கு மேலே இருக்கலாம், வயதில் முடிந்ததுல இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், எத்தனையோ டீச்சர்ஸுங்க அவங்க மனசில் கூட வச்சுருக்கலாம், என்னை கொண்டு வர மாட்டாங்களா, நான் வர மாட்டேன்னா, இதுக்கெல்லாம் அநேக காரியங்களை போட்டி போட்டு அநேக காரியங்களை செயல்படலாம். எதற்கு? ஒரு ப்ரமோஷனுக்காக. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மளை பொழுதிலிருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு? குப்பையிலேருந்தும் பொழுதிலிருந்து எடுத்து நம்மளை என்ன பண்ணுறாரு? பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் நம்மளை அமர பண்ணுகிற தேவன் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது மோசே எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு எந்த சொன்னாலும் அவன் கீழ்ப்படிந்து செயல்படும் போது கண்மலையிலிருந்து நீர் ஊற்று வர வைத்தது மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை அந்த சமுத்திரத்தில் அவன் கால் வைக்கும் போது தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும், அப்படியே ஓப்பன் ஆகுது. நதி குவியலாக கர்த்தர் நிற்க வைக்கிறார். இப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். யார் அங்கே மேன்மைப்படுத்துகிறார்? யாரை மேன்மைப்படுத்தினார்? இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் மோசேயை மேன்மைப்படுத்தினார். ஆனால் அதே இஸ்ரவேலுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? அங்கே முறுமுறுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. யாரோட ஒத்து போகலை? மோசையோட ஆவியோட ஒத்து போகலை. தேவனுடைய பிள்ளைகளை மோசேவை கேள்வி தான் கேட்டாங்களா கண்ட. மோசையை கொண்டு வந்தனால யாரும் விசுவாசத்தோடு மோசையோடு இணைந்து செயல்படலை. ஆனால் மோசே தேவன் சொல்வதை மாத்திரம்தான் அவன் கவனமாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பகுதியும் தேவன் செய்ய 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 அந்த இடத்துல யார் மேன்மைப்படுகிறாங்க? யார் மேன்மைப்படுகிறாங்க? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். அதனால தான் மோசேவே அங்கே முன் உதாரணமாக நிறுத்தி யோசுவாவுக்கு சொல்லுகிறார், யோசுவாவே நீ என்ன பண்ணாத, பயப்படாத, கலங்காத, பலன் கொண்டு திடமனதாயிரு, சோர்ந்து போயிடாதே. மோசேவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூடவும் இருப்பேன். அதே இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வீடுகள் மத்தியில், ஒருவேளை மற்ற திருச்சபைக்கு போகிறதான குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி, அந்த பெற்றோருக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது தாங்க ஒரு பெரிய மேன்மை. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைகளுக்கு போகிறவங்களா இருப்பாங்க. கிறிஸ்துவனும் தான் அவங்களும் இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் அந்த இஸ்ரவேலருக்கு முன்பாக இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு முன்னாடி எழுந்து முழங்கால் போட்டு அங்கே ஜபத்துக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறதே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை தானே. அதுக்கு முன்னாடி வரை இன்னைக்கு அநேகருடைய சாட்சிகளை கேட்கும் போது ஸ்கூலுக்கு போகிறது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிள்ளைங்க எழுந்துக்கிறாங்க. தண்ணி முகத்தில் ஊற்றினாலும் எழுந்துக்கிறது கிடையாது, அடித்தாலும் எழுந்துக்கிறது கிடையாது, திட்டினாலும் எழுந்துக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ அடிக்கிறதே இல்லை, திட்டுறதே இல்லை, முகத்தில் தண்ணி ஊற்றுறது இல்லை. எப்படி பிள்ளைங்க எழுந்துக்கிறாங்க? சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் தேவன் வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இது மாத்திரம் இல்லாமல் ஊழியத்தையும் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த வாக்கு தத்தத்தில் 2 காரியம், நம்மளையும் மேன்மைப்படுத்துகிறார், நம்ம செய்கிற ஊழியத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு எத்தனையோ பகுதியில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. அதுக்கேற்ற அருகதி நம்மளுக்கிட்ட கிடையவே கிடையாது, தகுதி இல்லாதவன் நம்மளை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி நம்ம செய்கிற ஊழியங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வருகிறார். ஆமென். இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்றால் பெரியவங்களே எழுந்துக்க முடியாது. ஆனால் 3 வயது குழந்தைங்க கூட எழுந்து என்கிட்ட பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன் எனக்கு லைன் தர மாட்டாங்க அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். எம்ஜிஆர் நகரில் ஜேம்ஸ்னு ஒரு பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான், கீழ்ப்படியவே மாட்டான். ஆனால் அவன் சண்டை போடுறான், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க, நான் ஜபத்தில் எழுந்து உட்காரன்னு கேட்குறான். அவன் தூங்க மாட்டான். வேறு யாருக்கு எழுப்புனா கூட அவன் எழுந்து உட்காந்துன்னு கேட்குறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குழந்தைங்க காலையில் எழும்பி அந்த பாடல் பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, உண்மையாகவே நீங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகளை கொண்டு உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் வரக்கூடிய நாட்களை மேன்மைப்படுத்துவார்.
ஆமென். அதுக்குரிய அஸ்திபாரம் இப்பொழுதே நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவேன் சொன்ன தேவன் இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர் பிள்ளைங்க பையனுங்க எழுந்துக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நேற்று காலையில் நான் தான் நடத்தினேன் அந்த வாலிபர் ப்ரேயரை. ஆனாலும் கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எல்லா பிள்ளைகளும் எழும்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்தேன். ஒருத்தர் வர்ஷிப் பண்ண வைத்தேன், பிரகாஷ் நேற்று வர்ஷிப் பண்ணார். ஒருத்தர் வந்து பாடல் பாட வைத்தேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்புகளை கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கும் போது பிள்ளைகள் அதை வாஞ்சியோடு கீழ்ப்படியும் போது உண்மையாகவே தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக சாட்சிகள் உண்டு. 2-3 நாள் தான் உட்காந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய தடைகளை உடைத்து கர்த்தர் ஆசீர்வாதமான வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்ன? ஜெபம் நம்மளுக்கு ஜெயத்தை தரும். அல்லேலூயா. மேன்மை சும்மா வந்துடாதுங்க. நீங்கள் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது சும்மா உன்னை மேன்மைப்படுத்தாதே. முதலாவது நீங்கள நானும் தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். ஜபத்தில் கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய பிள்ளைகளை அது உன்னை என்ன பண்ணும்? மேன்மைப்படுத்தும். மேன்மை சொல்லிட்டு வீட்டிலே தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் அநேக கேள்விகளோடு தான் இன்றைக்கி இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏன் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் வசனத்தை வைத்து சாட்சி சொல்லலையே என்று நான் வருத்தத்தோடு தான் இந்த ஒரு மாதத்திலே நான் கவனிக்கிறேன். வாக்குத்தத்தை நம்ம சபைக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த மாதம் முடிவுக்குள்ளார அநேக சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தை வைத்து சாட்சி சொல்ல என்னுடைய வேதனையை நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினேன். அதுக்கு தான் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின் தேவன் அதோடு இணைந்து தான் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதை கர்த்தருடைய சமூகத்தை நான் காத்திருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய மாதத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் நம்முடைய இந்த வாக்குத்தத்தோடு இணைந்து நம்மளுக்கு புதிய மாதத்தில் 9வது மாதத்திலையும் தேவன் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிபந்தனையோடு தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இவர்களுடைய சாட்சியில் கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? மகிமைப்படுத்துகிறாங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த 8வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது உன்னை மேன்மைப்படுத்தும். உங்களை போல என்ன போட்டிருக்கு? உன்னை மேன்மைப்படுத்தும். அப்போ உன்னை ஏன் மேன்மைப்படுத்தலைன்னா நீ யாரை மேன்மைப்படுத்தல? தேவனை மேன்மைப்படுத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மேன்மைப்படுத்தாம எப்படி வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? நீ வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிச்சது உண்மைதான். ஆனால் என்ன பண்ணணும்? அவரை மேன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல நீ அவரை மேன்மைப்படுத்தினால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அவரை நீ கனப்படுத்தினால் அவர் உன்னை கனப்படுத்துவார். நீ அவரை கனவீனப்படுத்தினால் அவர் உன்னை என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஈனப்படுத்திடுவார். நீ எப்படி அளக்குறியோ அந்த அளவின்படி தான் அவர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சும்மா கிடையாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மேன்மைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார்ன்றது வந்துடாது. நான் அதுக்கு கிரயம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் உற்றார் உறவினர் மத்தியில், உன்னுடைய இணைச்சத்துக்கு மத்தியில், வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே உன்னுடைய சுற்றுச்சூழல் மத்தியில், உன்னுடைய திருச்சபையில் அவர் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் ஒன்று செய்ய என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். எதை? தேவனை மேன்மைப்படுத்துகிற காரியங்களை நாம் விட்டுட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தரை மேன்மைப்படுத்த நாம் விட்டதுனால தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மேன்மை தடைப்பட்டு கிடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனுடைய நாமம் மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நாம் வாழும்போது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நம்ம எழுப்பி நிற்கலாம்.